கிறிஸ்தவர்களுக்கான வழிபாட்டு இடத்தின் தடையில்லா சான்றிதழ் வழங்க தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்சியில் நடைபெற்ற கிறிஸ்மஸ் விழாவில் கிறிஸ்தவ அமைப்பினர் கோரிக்கை. திருச்சி காட்டூர் ஆயில் மில் பகுதியில் பெந்தகோஸ்தே திருச்சபைகளில் மாமன்றம், திருச்சி பேராயம், திருவெரும்பூர் தாலுகா போதகர்கள் ஐக்கியம் மற்றும் ஏலிம் அசெம்பிளி திருச்சபை சார்பில் ஏலிம் திருச்சபையில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தையல் மிஷின், ஆம்பிளிபையர் மற்றும் ஆடைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி உரையாற்றினார். இந்நிகழ்வில் எஸ்பிசி மாவட்ட தலைவரும் மண்டல செயலாளருமான ரெவரெண்ட் பீட்டர் கிளமெண்ட், திருவரம்பூர் தாலுகா தலைவர் ரெவரெண்ட் ஜான் பீட்டர், எஸ்பிசி செயலாளர் ரெவரெண்ட் ஜெபதாஸ் மற்றும் பல்வேறு சபைகளை சேர்ந்த போதகர்கள், விசுவாசிகள் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டு அவர் தேவகுமாரனாக பிறந்தார். என்னுடைய சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் என்று சொன்னால் என்னுடைய சொந்த வீடு திருவரம்பூர் தொகுதி என்கின்ற என்னுடைய குடும்பத்தாரோடு இந்த கேக் வெட்டுகின்ற இந்த நிகழ்வு. கிறிஸ்துமஸ் என்பது ஏதோ லைட் போட்டு ஸ்டார் வச்சு வெறும் கேக்கு கட் பண்றது நிகழ்வு மட்டும்தானா? அதையெல்லாம் தாண்டி அன்பை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் அதை நாங்கள் பார்க்கிறோம். அதான் இங்க எல்லாம் பேசுறப்ப அதை எஸ்பிசி சார்பாக நாளை மறுநாள் நம்மை மாண்பு துணை முதலமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் நடக்கின்ற இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதை நமக்கான தெரியும். ஏன்னா அவர் அடிக்கடி சொல்றது என்பது சிறுபான்மை மக்களுக்கான பெரும்பான்மையான இடத்தை தருவது தமிழ்நாடு தான் என்று அவர் பெருமையோடு எடுத்து சொல்லுவார். அதனால பல நேரங்கள் நாங்கள் சொல்லும் பொழுது முத்தமிழ் கலைஞர் ஆற்றிய அந்த பணி என்பது நமக்கான நல வாரியம் உருவாக்கியதிலிருந்து பொருளாதார மேம்பாட்டு கழகத்தை உருவாக்கியது சிறுபான்மை மக்களுக்கான அந்த படிப்பு ஜெருசலேம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஊக்கத்தொகை இதெல்லாம் உயர்த்தி வழங்குகின்ற அளவுக்கு இன்றைய வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மை மக்கள் மீது இருக்கின்ற அன்பின் வெளிப்பாடை பல நேரங்களில் எங்களால் காண முடிகிறது. எங்களை பொறுத்தவரைக்கும் செய்ய வேண்டும். அவர் எளிமையாக இருந்ததன் காரணமா, இல்லை அவர் மிகப்பெரிய ஒரு தியாகி என்ற காரணமா, அது அவருடைய பகிர்தல் குணமா, இதெல்லாம் கடந்து பெத்தவனை யாரு பார்த்துக்கிறானோ அவன் தான் உயர்வாக மதிக்கப்படுவான் என்கின்ற ஒரு செய்தி அவர் சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த செய்தியை தான் நாங்களாம் பள்ளிக்கூட நிகழ்வுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கிற நம்முடைய மாணவ சிறுவர்கள் உரையாடுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் போது நான் மறக்காம சொல்றது, உன்னுடைய பெத்தவங்களையும் உன்னுடைய ஆசிரியர் பெருமக்களையும் என்னைக்குமே வாழ்நாள் மறக்கவே கூடாது. அவர்கள் தான் உனக்கான ஏணி படிகள் என்று நாங்கள் சொல்றோமே. அதற்கு காரணம் யார்? நீ பேசியிருப்போது சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசுநாதர் பிறந்திருக்கிறார் என்று சொல்வதை காட்டும் ஒரு புரட்சியாளர் பிறந்திருக்கிறார் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். பிற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள்லாம் அன்னைக்கு ஒதுக்கி வைத்து விட்டு முற்போக்கு சிந்தனையோட பொருளை ஈட்டக்கூடிய உலகத்தில் வாழ்ந்தாலும் மனித நேயத்தை பெருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் இயேசுநாதர் என்று நாம் சொல்லுகிறோம். அதான் இன்னைக்கு மதியம் பேசுவது கூட சொன்னாங்க. கிபி 336 தான் ரோம் நகர வெரி ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறத ஒன்று கொண்டாட ஆரம்பிச்சோம். இந்த குடில் வச்சு கொண்டாடுகின்ற காலம் எப்போ ஆரம்பிச்சுன்னா 1223ஆம் ஆண்டுல இருந்து அந்த குடில் வச்சு கொண்டாடிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கிறோம். ஸோ ஆண்டுகள் மாற மாற ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறார், சொன்னது மாதிரி இரட்சகராக வாழ்ந்திருக்கிறார். இரட்சகர் என்றால் என்ன என்று சொன்னார்கள், விடுதலை சார்ந்தாக இருந்தாலும் சரி, மன்னிப்பு சார்ந்ததாக இருந்தாலும் சரி என்று அது சார்ந்து நீங்க அவரெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா? அப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறார், ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இந்த சமுதாயத்தில் நாம் எல்லாம் இன்னைக்கு பிறந்திருக்கின்றோம், ஒவ்வொரு விதத்துல நம்முடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஏதோ நான் மட்டும் வாழ்ந்தேன், என் குடும்பம் மட்டும் வாழ்ந்தது என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அதிகப்படியான மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா எது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 200 கோடி பேர் மேல் கொண்டாடுகின்ற விழா எதுனா அது கிறிஸ்துமஸ் தான். அப்படிப்பட்ட கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவது என்பது ஏதோ கிறிஸ்தவர் மக்கள் மட்டுமல்ல, அதுவே நம்பிக்கை வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி அப்படி கொண்டாடுபவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய சுயநலத்திற்காக தான் மட்டும் தன் குடும்பம் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கவே மாட்டார்கள் என்பதை நான் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். ஒரு சராசரி கல்வியறிவை பெற்றவனாக இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு குடிமகனாக நான் நினைக்கக்கூடியது, அதுவும் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நினைக்கக்கூடியது,
இன்றைக்கு கல்வி அறிவு என்பது இந்த சாதி இந்த மதம் என்று இல்லாமல் அனைவரையும் சென்றடைகிறது என்று சொன்னால் அதற்கு திறவுகோலாக எது என்று சொன்னால் கிறிஸ்தவ மக்கள் தான். நிறைய பேர் சொன்னாங்க சவுத்துல மட்டும் இந்த மாதிரியாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் கல்வி அறிவு சென்றதுக்கு காரணம் யார் என்று சொன்னால் அது கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏலிம் அசம்பிளியின் சார்பாகவும் திருச்சி பெந்தகோஸ்து பேராயத்தின் சார்பாகவும் திருவெரும்பூர் போதகர்கள் ஐக்கியத்தின் சார்பாகவும் கிறிஸ்மஸ் விழா இங்கே ஆசரித்தோம். மதிப்பிற்குரிய மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இதை சிறப்பித்தார்கள். அவருக்கு திருச்சி பட்டணத்தில் கல்லறை இல்லை, பெந்தகோஸ்து அமைப்புகளுக்கு அந்த கல்லறை ஏற்பாடு செய்யவும் எஸ்பிசிக்கு தேவையான ஒவ்வொரு சர்ச்சுக்கும் என்ஓசி கிடைக்கிறதற்கு சபை கட்டுவதற்கு தேவையான அனுமதியை முதல்வரிடத்தில் பரிந்துரை செய்யவும் நாங்கள் வேண்டிக் கொண்டோம்.